வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தமிழக அரசியலில் ஒரு அதிரடி திருப்பமா? அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு இத்தனை இடங்களா? நடுவில் நடந்த ரகசிய பட்டியல் வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக இம்முறை 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாகி இருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்கள் மற்றும் விஜயின் புதிதாக ஆரம்பித்துள்ள இந்த தமிழக வெற்றி கழகம், இவை 4 தான் தமிழகத்தில் நிலவக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 4 முறை போட்டி நிலவக்கூடிய சூழல் தமிழக அரசியலிலே உருவாகி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதாவது அதிமுக மிகப்பெரிய வலுவான கூட்டணியாக பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவுடன் தங்கள் வலுவான கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுக பாஜகவிற்கு இடையான அந்த தொகுதி பங்கீடு என்பது இழுவரியாக நீடிக்கும் நிலையில்தான் ஒரு புதிய திருப்பம் ஒன்று நிலவிக் கொண்டிருக்கிறதா. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 2026 களம் சூடுபடுத்தும் நிலையில்தான் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது. இதன்படிதான் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தரப்பில் 27 முதல் 29 இடங்கள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறதா. கடந்த 2021 தேர்தலை விட கூடுதல் இடங்களை பாஜக கோரிய நிலையில்தான் இந்த உத்தேச பட்டியல் என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டணியில் பாஜக மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக மற்றும் பிற சிறிய கட்சிகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது நிலவப்படி பாமகவிற்கு சுமார் 18 முதல் இடங்களுக்கும், டிடிவி தினகரனுக்கு அமமுகவிற்கு 9 இடங்களும் ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள சுமார் 170க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக நேரடியாக போட்டியிடும் என்பதை ஒரு பெரும் பலத்தை நிரூபக்கூடிய செய்தியாகத்தான் இதை பார்க்கப்படுகிறது. தொகுதி பங்கீடு என்பது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் KP முனுசாமி, SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் அடங்கிய ஒரு 4 குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் கூட்டணி கட்சிகளுடன் ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வரும் நிலையில்தான் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இம்மாத இறுதிக்குள் கண்டிப்பாக வெளியாகலாம் என நம்பப்படுகிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் வெற்றி வாய்ப்புகளை, தொகுதிகளை அடையாளம் காண்பதில் இரு தரப்பிற்கும் இடையே ஒரு இழுவரி நீடிப்பதாகவும் பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறதா. இந்த முறை தேர்தல் களம் என்பது திமுக, அதிமுக, பாஜக கூட்டணி மற்றும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என மும்முனை போட்டி உருவெடுத்துள்ளதாம். அதாவது சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுவதால் வாக்குகள் சிதற வாய்ப்பு இருக்கும் சூழல்தான் அதிமுக தனது கூட்டணி கணக்குகளை மிகவும் கவனமாக போட்டு வருகிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில்தான் இந்த தொகுதி பங்கீடு இறுதியானதால் தேர்தல் பிரச்சாரம் அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்பது பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவோ பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப் போகிறது என்பதால் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. பாஜக கேட்கும் தொகுதிகளை எடப்பாடி அவர்கள் ஒதுக்குவாரா என்ற மனநிலையில்தான் அடுத்த கட்ட நகர்வு கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு பெரும் அதிர்ச்சி தகவலாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து. நன்றி, வணக்கம்.